அனைவருக்கும் முத்துராஜ் யூடியூப் சேனலின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும்பாலும் நம்மலாம் விவசாயத்தில் நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். மகாராஷ்டிராவில் ஹிவாரே பஜார் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமம் நல்ல அளவில் பயங்கரமாக முன்னேறி இருக்குது. அந்த கிராமத்தில் தண்ணி தட்டுப்பாடு, தண்ணியே அதிகமாக இல்லை, விவசாயம் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி 1995 நிறைய பேர் அந்த ஊரை விட்டு நகர்ப்புறத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் மீதம் இருக்கிற மக்கள் ஒன்றா கூடி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சால் முன்னேறலாம் அப்படின்னு யோசனை பண்ணி எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து, தண்ணி மிக குறைந்த அளவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆடு மாடுகள் தின்பதற்கு உரிய புல்லை விவசாயம் செஞ்சுருக்காங்க. இந்த புல்லை விவசாயம் செய்து நல்ல வருவாய் எடுத்து முன்னேற்றம் அடைந்து அதை ஏற்றுமதியெல்லாம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி ஆகிருக்கு. அந்த கிராமத்தில் இப்போ ஒரு 54 பேர் கோடீஸ்வரங்களாக இருக்காங்க. 1995க்கு பிறகு அவர்களுடைய சராசரி வருமானம் இப்போது 20 மடங்கு உயர்ந்திருக்குங்க. அப்படின்னா பார்த்துட்டுங்களா, ஒரு சாதாரண புல்லை விவசாயம் பண்ணி ஏற்றுமதி பண்ணி கோடீஸ்வரர் ஆகிற அளவுக்கு அவங்க முன்னேறி இருக்காங்கன்னா ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கி இந்தியாவில் அந்த ஹிவாரே பஜார் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் ஒரு முன்னேறிய கிராமமாக புகழ் பெற்றுள்ளது. இப்போ இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன செஞ்சால் முன்னேறலாம் அப்படின்னு அவங்க யோசித்தாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அந்த ஒரு முன்னேற்றகரமான நம்மளுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வது, சிந்தித்து செயல்படுவது வாழ்க்கையை உயர்த்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் உங்களுக்கு வெளியிடுறேன். நன்றி, வணக்கம்.